ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ரொம்பவே டேஸ்டியான, உடம்புக்கு ஆரோக்கியமான பாகக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, பாகக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தக்காளி, காரத்துக்கு மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கிறேன். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வதக்கிக்கிடுவோம் நல்லா. அடுத்தது வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா. கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதக்கிக்கிடுவோம் நல்லா. லைட்டாக மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். வதங்கிடுச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சுக்கிற பாகக்காயை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த பாகக்காய் நல்லா வதங்கி வரணும். அப்படின்னா தான் அதோட கசப்புத்தன்மை ரொம்ப தெரியாது. குட்டி பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ காய் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்படின்னா தான் அந்த உப்பு காயில் பிடிச்சி வரும். நல்லா கிளறிட்டுட்டே இருப்போம். அப்படின்னா தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து வரும். லைட்டாக மூடி போட்டு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு நான் தேவையான அளவு மசாலாலாம் சேர்க்க போகிறேன். என்னென்னா இதில் கொஞ்சம் புளி, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸு புளி, தேங்காய், குழம்பு மசாலா, சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். அப்பப்போ நம்ம இந்த பாகக்காயை கிண்டி விட்டுட்டே இருப்போம். இப்போ தான் ஒன்று போல் எல்லா காயும் வெந்து வரும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை காய் கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி உடனே ஊற்ற வேண்டாம். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம்னா அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கடுத்து நம்ம ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றி விட்ருவோம் அதுலேயும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தூரம் எண்ணெய் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு செய்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருப்போம். லைட்டாக அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அந்த குழம்புலேருந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். பார்த்திங்களா? நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு. என்னோடய ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான பாகக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
தேங்க்யூ. பாய்.